நண்பர்களே, இன்று மே மாதம் 14ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:30 லண்டன் போராட்டங்களால் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. 2 போராட்டங்கள் ஒரே நேரத்தில் நடைபெறுவதால் கிட்டத்தட்ட 4000 போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத புதிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பழையவர்கள் புதியவர்கள் எல்லாரும் சேர்ந்து லைக் பண்ணுங்க. ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். இன்று லண்டனில் என்ன பெரிய போராட்டங்கள் தொடர்பாகவும் மற்றும் அதனுடைய விளைவுகள் தொடர்பாகவும் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். தீவிர வலதுசாரி தலைவரான ரொபின்சனால் ஏற்பாடு செய்யப்பட்ட யுனைடெட் கிங்டம் பேரணி மற்றும் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டம், இந்த 2 பேரணியும் கிளாஷ் ஆகி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 2 போட்டி பேரணிகளுக்காக பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் லண்டனில் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 4000க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தலைநகரில் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என்று இங்கே பெருநகர காவல்துறை சொல்கிறது. 2 பேரணிகளுக்கும் இடையில் ஒரு 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 டிவைடர் ஒன்று போட்டு அந்த பகுதியை நிர்வகித்து வருகின்றார்கள். ஏன்னா 2 பேரும் வன்முறைக்கு போயிட்டார்கள்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிவிடும். அதிகாரிகள், அதாவது போலீஸ்காரர்கள், ட்ரோன்கள், காவல் குதிரைகள் மற்றும் மோப்ப நாய்களையும் பயன்படுத்துகின்றார்கள். கவச வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. தேவையென்றா கைது செய்வதற்கும் அவர்களை கலைப்பதற்கும் தயாராக இருக்கின்றன. பல ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான போலீஸ் நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று என்று இங்கே லண்டன் பெருநகர காவல்துறை சொல்கிறது. இந்த போராட்டங்களை தவிர சனிக்கிழமை மதியம் இடம்பெறுகின்ற இங்கே FA கோப்பை இறுதிப் போட்டிக்காக பல்லாயிரக்கணக்கான கால்பந்து ரசிகர்கள் வெம்பிளி மைதானத்துக்கு தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் மிகப்பெரிய டிராபிக்காக இருக்கிறது. யுனைடெட் கிங்டம் பேரணியில் பங்கேற்ற போராட்டக்காரர்கள் கிங்ஸ்வேயிலே ஒன்று கூடி ஒயிட் ஹால் மற்றும் பாராளுமன்ற சதுக்கத்தில் நடந்த பேரணிக்கு மிகப்பெரிய அளவிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். பலர் யூனியன் ஜாக் கொடிகளை வைத்திருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் ஸ்டாமர் வெளியேற வேண்டும் என்ற முழக்கங்களும் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயமாக கெய்ஸ்டமர் பிரதமரை வெளியேற வேண்டும் என்ற கோஷங்களும் எழுப்பப்படுகின்றன. போராட்டக்காரர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், எப்படி மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மாதிரி இங்க என்ன செய்கிறாங்கன்னா மேக் இங்கிலாந்து கிரேட் அகைன் என்று மெகா என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட சிவப்பு தொப்பிகளை அணிந்திருந்தார்கள். இதற்கிடையில இங்க உள்ள வலதுசாரிகளுக்கு அமெரிக்கர்கள் உதவி செய்கிறார்கள், அமெரிக்க பணக்காரர்கள் உதவி செய்கிறார்கள், டெஸ்லாவினுடைய அதிபர் உதவி செய்கின்றார். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. என்னன்னா இங்கிலாந்து குழப்ப வேணும் என்பதே அவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மற்றவர்கள் யூனியன் கொடிகளை போட்டியிருந்தார்கள். அங்குள்ள மக்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள் என்று செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள். அவர்களில் தற்போதைய அரசாங்கத்தின் முடிவை என்னவென்று காண விரும்புபவர்களும், அடுத்தது இங்கிலாந்தில் வெள்ளை இன மக்கள், குறிப்பாக வெள்ளை இன உழைக்கும் வர்க்க மக்கள் பாகுபாட்டுக்கு உள்ளாக்கப்படுவதாக உணர்கிறார்கள். ஆனா பிரச்சனை என்னன்னா, அரசியல்வாதிகள் இவர்களை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். 2 போராட்டங்களுக்கும் இடையிலான பாதைகளை தடுத்து போலீசார் இந்த விஷயங்களை கையாண்டு வருகின்றார்கள். லண்டனில் நடந்த நக்வா நினைவு நாள் பேரணியின் ஒரு பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட பல 100 பேர் அதில் காணப்படுகின்றார்கள். பின்னணியில் 12 குழுக்களாக அவர்கள் இணைந்து இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பாலஸ்தீனத்தை விடுவி மற்றும் பிரிவினையின் மேல் ஒற்றுமை போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளும் அங்கு காணப்படுகின்றன. நக்வா தினத்தை குறிக்கும் தனியான பாலஸ்தீன ஆதரவு பேரணி கிங்ஸ்டனில் தொடங்கி பிகாட்லி வழியாக ஓட்டலு பிளேஸை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 1948-49 இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதை சுற்றியுள்ள போரின் பொழுது தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய அல்லது விரட்டி அடிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களின் இடப்பெயர்வை இந்த நக்வா தினம் குறிக்கிறது. அதுதான் அவர்கள் ஒரு பக்கம் 3 போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தீவிர வலதுசாரிகளை இல்லாமலாக்கு மற்றும் பாலஸ்தீன பணைய கைதிகளை விடுவி உள்ளிட்ட முழக்கங்கள் அடங்கிய கொடிகளும் பதாதைகளும் கூடியிருந்தவர்களிடையே காணப்பட்டன. பாலஸ்தீனர்களுடனான ஒற்றுமையின் சின்னமாக கருதப்படும் ஹெஃபியேக்களை அவர்கள் அணிந்திருந்தார்கள், அந்த ஸ்கார்ஃப்களை அணிந்திருந்தார்கள். பேரணிகளுக்கு முன்னதாக பெருநகர காவல்துறையின் துணை உதவி ஆணையாளர் ஜேம்ஸ் ஹோமன் இந்த காவல் நடவடிக்கைக்கு தங்களுக்கு 4.5 மில்லியன் பவுண்ட் செலவாகும் என்று தெரிவித்திருக்கிறார். இன்று மிகப்பெரிய பேரணியாக இந்த பேரணிகள் இருக்கின்றன. காவல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேரடியாக ஃபேஸ் ரெகக்னேஷன் கேமராக்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள்.
மிக உயர்ந்த அளவிலான கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததாக பெருநகர காவல்துறை தடுமாறிக் கொண்டிருக்கிறது. யுனைடெட் கிங்டம் பேரணியில் கலந்து கொள்பவர்கள் வந்து சேர வாய்ப்புள்ள ஹியூஸ்டன் மற்றும் கிங்ஸ் கிராஸ், செயின்ட் பன்கிரஸ் ரயில் நிலையங்களில் நேரடி முக அங்கீகார கேமராக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபேஸ் ரெகக்னிஷன் கேமராக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஹியூஸ்டன் ரயில் நிலையத்துக்கு அருகே 2 பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக பெருநகர காவல்துறை சொல்லியிருக்கிறது. பர்மிங்ஹாமில் நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து கடுமையான உடல் காயத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் அவர்கள் தேடப்பட்டு வந்தார்கள். இங்க வந்தவுடனே அவர்கள் பிடிபட்டு விட்டார்கள். யுனைடெட் கிங்டம் பேரணியில் கலந்து கொள்வதற்காக லண்டன் வந்த பொழுது அவர்கள் அடையாளம் காணப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். பிரிட்டிஷ் நேரப்படி இன்று 11 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை சொல்கிறது. இருப்பினும் குற்றங்கள் மற்றும் எந்த பேரணியோடு அவர்களுடைய தொடர்பு என்பது குறிப்பிடப்படவில்லை. பாலஸ்தீன ஆதரவு பேரணியில் குறைந்தது ஒருவர் கைது செய்யப்படுவதை பிபிசி காணொளி காட்சிகள் காட்டியிருக்கின்றன. 3 காவல்துறை அதிகாரிகள் அங்கு மிக பெரும் அந்த நெரிசலுக்குள் சிக்கியிருந்தார்கள் என்று கேமராக்கள் காட்டுகின்றன. பேரணி எங்கு செல்லலாம், அவை எந்த நேரத்தில் முடிவடைய வேண்டும் என்பதில் கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்று போலீசார் சொல்கிறார்கள். 2 போராட்ட பாதைகளையும் கண்காணிக்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்ப வெம்பிளியில் உள்ள அதிகாரிகள் ஆர்ப்பாட்டங்களை நோக்கி பயணிக்கும் ஆதரவாளர்களை அடையாளம் காண FA கோப்பை இறுதிப் போட்டியின் CCTV காட்சிகளையும் கண்காணிக்கின்றார்கள். என்னன்னா, போராட்டத்திற்கு போயிட்டு அப்படியே இங்க ஃபுட்பாலுக்கு வருவார்களா என்பதையும் CCTV காட்சிகளை வைத்து கண்காணித்து அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. யுனைடெட் கிங்டம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக 11 வெளிநாட்டு தீவிர வலதுசாரி கிளர்ச்சியாளர்கள் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்தது. இங்கிலாந்துக்குள் நுழைய தடுக்கப்பட்ட 11 பேரில் செப்டம்பரில் நடந்த முதலாவது யுனைடெட் கிங்டம் பேரணியில், இந்த வலதுசாரி பேரணியில் கலந்து கொண்ட அமெரிக்காவை சேர்ந்த இஸ்லாமிய எதிர்ப்பு செல்வாக்குடையவரான வேலண்டினா கோமஸும் அடங்குவார். அவரையும் இங்க வரக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்று ஓர் அறிக்கையில் பிரதமர் கெய்ஸ்டமர் கூறினார், நாம் இந்த நாட்டின் ஆன்மாவுக்காக போராட்டத்தில் இருக்கிறோம். இந்த வார இறுதியில் நடைபெறும் யுனைடெட் கிங்டம் பேரணி நாம் எதை எதிர்கொள்கிறோம் என்பதற்கான ஒரு தெளிவான நினைவூட்டலாகும். அதாவது இங்கே அதன் அமைப்பாளர்கள் வெறுப்பை பரப்புகின்றார்கள், பிரிவினையை பரப்புகின்றார்கள், அப்பட்டமாக பரப்புகின்றார்கள் என்று பிரதமர் சொன்னார். வெறுப்பையும் வன்முறையையும் தூண்ட முற்படும் ஐக்கிய ராஜ்யத்துக்குள் நுழைபவர்களை நாங்கள் தடுப்போம் என்றும் அவர் சொன்னார். எங்களுடைய தெருக்களில் குழப்பத்தை ஏற்படுத்தவோ யாரையும் அச்சுறுத்தவோ அல்லது மிரட்டவோ முற்படும் எவரும் சட்டத்தின் முழு பலத்தையும் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் பிரதமர் சொல்லியிருக்கிறார். இன்று காலை எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட அவர், இன்று பிரிவினைவாத குரல்கள் உரக்க ஒலிக்கும். அவை நம் அனைவருக்கும் சொந்தமான நாம் அறிந்த இந்த நாட்டுக்காக பேசப்படவில்லை. அதுதான் நமது பிரிட்டன், போராட தகுந்த பிரிட்டன். நாங்கள் எங்களுடைய பிரிட்டனை பாதுகாக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் சொன்னார். இந்த பேரணிக்கு முன்னதாக ஸ்டீஃபன் ஜாக்லி லெனன் என்ற இயற்பெயர் கொண்ட ராபின்சன் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவில் எழுதினார், இன்று உலகம் இதுவரை கண்டிராத மாபெரும் தேசபக்தி வெளிப்பாட்டின் மூலம் நாம் இங்கே பிரிட்டிஷ் ராஜ்யத்தையும் மேற்கத்திய நாடுகளையும் ஒன்றிணைக்கிறோம் என்று எழுதினார். அவர் தொடர்ச்சியாக இங்கே வலதுசாரி போராட்டங்களை நடத்தி வருகிறார், குழப்பிக் கொண்டிருக்கின்றார். ஆளும் வர்க்கம் தங்கள் திட்டங்களை முன்கூட்டியே வெளிப்படுத்தி விட்டது. மேலும் மக்கள் ஒன்றுபடுவதை அவர்கள் தெளிவாக விரும்புவதில்லை. ஆனால் இது நடக்கப் போகிறது என்று அவர் சொல்லியிருந்தார். இன்று எக்ஸ்தலத்தில் இப்பொழுது அந்த மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது. பாலஸ்தீன ஆதரவு பேரணியின் அமைப்பாளர்களில் ஒருவரான போரை நிறுத்து என்கின்ற அமைப்பை சேர்ந்த ஜோன் ரீஸ், இது ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் நடப்பதாகவும் ஐக்கிய ராஜ்யத்தை ஒன்றிணைக்கவும் பேரணி மே 16 அன்று நடைபெற ஏன் அனுமதிக்கப்பட்டது என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஏன் 2 பேரணிகளையும் ஒன்றாக நடத்த அனுமதிக்கப்பட்டது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதே காவல்துறையின் பதிலாக இருந்திருக்க வேண்டும் என்று அவர் ரேடியோ 4 டுடே நிகழ்ச்சியில் தெரிவித்திருக்கிறார். நக்வா தின பேரணிக்கான விண்ணப்பம் செய்யப்பட்ட பொழுதே தாங்கள் ஐக்கிய ராஜ்யத்தை ஒன்றிணை அமைப்போடு பேச்சுவார்த்தையில் இருந்ததாக பெருநகர காவல்துறை மெட்ரோபாலிட்டன் போலீசார் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள். பாலஸ்தீன ஆதரவு பேரணியில் இந்திஃபாதாவை குறிப்பிடுகின்ற கோஷங்களுக்காக கைது செய்யப்படுவது உட்பட வெறுப்பு பேச்சு குற்றங்களுக்காக கைது செய்யவும் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யவும் சிறப்பு அதிகாரிகள் விரைவான முடிவுகளை எடுக்க தயாராக இருக்கிறார்கள். போராட்டம் செய்வதற்கான உரிமை நமது ஜனநாயகத்தின் ஒரு மூல கல்லாகும் என்று உள்துறை அமைச்சர் ஷபானா மஹமூதும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் வெறுப்பை பரப்புபவர்கள் அல்லது வன்முறை செயல்களில் ஈடுபடுபவர்கள் சட்டத்தின் முன் முழுமையான கடுமையை எதிர்கொள்வார்கள் என்று ஷபானா மஹமூத் தெரிவித்திருக்கின்றார். அடுத்தது யூத எதிர்ப்பு
குறித்த அரசாங்கத்தின் சுதந்திர ஆலோசகரான லோட்மான் பொது நிகழ்வுகளின் அமைப்பாளர்கள் பங்களிப்பாளர்கள் ஏற்படுத்தும் ஆபத்தின் அளவை மதிப்பிடுவதற்காக அவர்களை சோதனை செய்ய வேண்டும், இந்த போராட்டங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்று காவல்துறை விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் மெட்ரோபாலிட்டன் காவல்துறை கண்காணிப்பாளரும் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு ஒருங்கிணைப்பாளருமான நிக் ஆல்பர்ட் சனிக்கிழமை அன்று ஒரு பேச்சாளரிடமிருந்து தன்னிச்சையான பதில் வரும்பொழுது காவல்துறை அதை கடுமையாக அமுல்படுத்த முயல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த இரண்டு குழுக்களையும் பிரித்து வைக்காவிட்டால் தீவிர வலதுசாரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாலஸ்தீன ஆதரவு பேரணியாளர்களோடு மோதக்கூடும் என்ற அச்சத்தின் மத்தியில் இரண்டு போட்டி நிகழ்வுகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க 4000க்கும் அதிகமான போலீசார் தற்பொழுது ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். டொமி ராபின்சன் என்று பரவலாக அறியப்படுகின்ற இஸ்லாமிய எதிர்ப்பு ஆர்வலர் ஸ்டீபன் ஜாக்ஸ்லி லெனன் ஏற்பாடு செய்துள்ள யுனைடெட் கிங்டம் நிகழ்விலும் மத்திய லண்டனின் மற்றொரு பகுதியில் வருடாந்தர பாலஸ்தீனிய போராட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இது கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அபாயத்தை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. நகர வீதி ஒன்றில் நன்கு தெரியும் பாதுகாப்பு குழுக்கள் இரண்டு போராட்ட குழுக்களுக்கு இடையில் நிற்கின்றார்கள். ஒரு பக்கம் இஸ்ரேலிய கொடிகளை ஏந்தி இருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் யூனியன் ஜாக் கொடிகளை ஏந்தி இருக்கின்றார்கள். யூத மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையே அதிகரித்துள்ள அச்சங்களுக்கு மத்தியிலும் தேசிய பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலை அதன் இரண்டாவது மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் பின்னணியிலும் இந்த இரண்டு போராட்டங்களும் நடைபெறுவதாக போலீசார் சொல்கின்றார்கள். ஒரு விஷயம் என்னன்னா, வெறுப்புணர்வை தூண்டுகின்றதாகவும் அச்சுறுத்துவதாகவும் இந்த போராட்டங்கள் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்று போலீசார் சொல்லி இருக்கின்றார்கள். கடுமையான வன்முறைகள் ஏற்பட்டால் உடனடியாகவே அவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இரண்டு போராட்டங்களும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது வன்முறைக்கு கிட்ட அந்த போராட்டங்கள் வந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் எதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.